புகழின் உச்ச கட்டத்துல இருந்தவர், கோடி கணக்குல சம்பாரிச்சவர், ஃபுட் பிசினஸ்ல பெரிய லெவல்ல ஒரு ரவுண்டே வந்தவர். அவரோட வாழ்க்கை ஒரு ஜாதகனால அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆகஸ்ட் 1947 தூத்துக்குடியில இவர் வாழ்ந்து வராரு சின்ன பையனா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு வெங்காய வியாபாரம் பண்றாரு, அம்மா பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலில இருந்து வந்தவர் தான் இவரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ஃபாலா இருக்கு. அப்ப இவரு சென்னைக்கு கிளம்பி வராரு. கிளம்பி ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயும் வேலை பாக்குறாரு. தட்டு கழுவுறது, ஹோட்டலை துடைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வராரு. ரொம்ப கடின உழைப்ப பண்றாரு. டே அண்ட் நைட் ஒர்க் பண்றாரு. அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மளிகை கடையை அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த மளிகை கடையில என்ன ஸ்பெஷல்னா நம்பர் 1 குவாலிட்டியை மக்களுக்கு கொடுக்கிறாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் மளிகை கடையை பேச ஆரம்பிக்கிறாங்க. குட் குவாலிட்டிஸ் மட்டும் தான் மக்களுக்கு அவர் கொடுக்கிறாரு. அவரோட டீலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கூட்ஸை எடுத்துட்டு வெளியே இருந்து இவருக்கு சப்ளை பண்ண வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாச்சி நம்ம கணக்கை சீக்கிரமா முடிச்சு விடுங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா டி நகருக்கு தான் நாங்க எல்லாம் சாப்பிட போனோம், கே நகர்ல எந்த ஹோட்டலுமே இல்ல, சீக்கிரம் முடிச்சு விடுங்க அண்ணாச்சின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஆளுக்கு தோணுது, ச்சே நம்ம இருக்க கே நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இல்லையே, எல்லாரும் தூரத்துல போய் சாப்பிடுறாங்களே, இதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கணபதி ஐயரும் இவரும் சேர்ந்து கே நகர்ல, சென்னை கே நகர்ல ஒரு பவன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஹோட்டல் பாத்தீங்கன்னா மூடுற நிலைமைக்கு இருக்கு. அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்குறாங்க. வாங்கி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம், ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டான வெஜ் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே தேடி தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட இருந்த மேனேஜரே என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, அண்ணாச்சி இந்த மாதிரிலாம் நம்ம தொழில் நடத்தவே கூடாது, நம்ம ரொம்ப லோ குவாலிட்டியில தான் போடணும், அப்பதான் ப்ராஃபிட் நிறைய நிற்கும். அதே மாதிரி கூட இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லா பாத்தீங்கன்னா சாதாரண சம்பளத்தை கொடுங்க, ரொம்ப கம்மியா கொடுங்க, அதிகமா கொடுக்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்மால் பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டிக்கிறாரு. தரத்துல காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன், என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு நான் அதிக சம்பளம் தான் கொடுப்பேன், அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி மேனேஜரை துரத்தி விடுறாரு. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரவண பவனோட ஓனர் ராஜகோபாலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பயங்கரமான ஒரு பின்பம்னே நம்ம சொல்லலாம். இவரோட கதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டோரியை பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், வெஜ் ரெஸ்டாரண்ட் கே நகர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட குவாலிட்டி ஆஃப் ஃபுட் மூலியமா எல்லா இடத்துலயும் அவரோட சரவண பவனை போட ஆரம்பிக்கிறாரு. திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா 40க்கு மேல கண்ட்ரீஸ்ல சரவண பவனை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு நம்ம அண்ணாச்சி. அவரோட growthக்கு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த கே நகர்ல இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஆஸ்ட்ராலஜி மேல பாத்தீங்கன்னா பயங்கர நம்பிக்கை. இவர் ஆஸ்ட்ராலஜி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறனால ஆஸ்ட்ராலஜர் கிட்ட போறாரு. போய் என்ன கேட்கிறாருன்னா, சுவாமி நான் இப்போதைக்கு ஒரு மளிகை கடை நடத்திட்டு வரேன், நான் என்ன பிசினஸ் பண்ணா பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, நீ தீ சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஏதாவது பண்ணினா ராஜ யோகம் உனக்கு இருக்கு. தீ பிசினஸ் இவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் அப்ப இவர் டீலர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டி நகர் தான் போய் நாங்க நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட்டை தேடி போறோம், எங்களுக்கு இங்க ஒரு ரெஸ்டாரண்டே இல்ல, என்னையாவது கே நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது தான் அவர் ஆஸ்ட்ராலஜர் சொன்ன ஞாபகம் அவருக்கு வருது. சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த பவனை அவரும் கணபதி ஐயர் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து வாங்குறாங்க, ஒரு ஓல்டு ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த சரவண பவன் ஒரு கதையே பாத்தீங்கன்னா உள்ள வருது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் நிறைய இடத்துல சரவண பவனை ஆரம்பிக்கிறாரு. திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியூயார்க்லயே பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரான்ச்சை ஆரம்பிக்கிறாரு. அப்பவே பாத்தீங்கன்னா நியூயார்க்ல ஆரம்பிச்ச ஒரே பெரிய பிசினஸ்மேன் நம்ம அண்ணாச்சின்னு சொல்லலாம். இந்த ராஜகோபால் பாத்தீங்கன்னா என்ன அவருக்கு பிளஸ்னா, ஸ்டாஃப்ஸ்க்கு அதிக சேலரியும் கொடுப்பாரு. ஸ்டாஃப்ஸோட பசங்க அவங்களோட எஜுகேஷன் செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா இவரு பாத்துக்கிறாரு. இது எல்லா பெரிய பிசினஸ்மேனும் நோட் பண்ணி என்ன இவ்ளோ அசுர வளர்ச்சியில இவ்ளோ நல்ல குட் குவாலிட்டி இவருக்கு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. அவரோட சர்வன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராஜகோபால தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவர் இவ்ளோ விஷயம் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை தெய்வமா பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரு தெய்வமா பார்த்தது அவரோட ஆஸ்ட்ராலஜரை. மறுபடியும் ஆஸ்ட்ராலஜர்ட்ட போறாரு. நான் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அங்கதான் ஒரு பெரிய செக்மேட்டே இவருக்கு காத்துட்டு இருக்கு. அவர் ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் உங்க கூட வேலை பார்க்கிற, அதாவது உங்க துறையில இருக்க ஒரு பெண்மணியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அது உங்களோட ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பொண்ணாவும் இருக்கலாம், கல்யாணம் பண்ணாத பொண்ணாவும் இருக்கலாம், இல்ல
கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணாவும் இருக்கலாம், நீங்க அதுல ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த லெவல் போறீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ராலஜர் சொல்லிடுறாரு. ஆனா ராஜகோபாலோட பர்சனல் லைஃப் பாத்தீங்கன்னா 1972 வள்ளின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் அவருக்கு ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாம 1994 கிருத்திகான்னு ஒரு பொண்ணு, அதாவது என்னன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தரோட பொண்டாட்டி, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி இவர் மறுபடியும் பாத்தீங்கன்னா காதல் வயப்படுறாரு. பட் அவங்கள வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் மனைவி வள்ளி பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில மறுபடியும் ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஜீவ ஜோதின்னு ஒரு பேருங்க அவர் லைஃப்ல மறுபடியும் வருது. அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் மீதி கதையை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே 2 மனைவி பாத்தீங்கன்னா அண்ணாச்சிக்கு இருக்கு, இதுல 3வது மனைவி வேற. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு மனைவி பேர் பாத்தீங்கன்னா ஜீவஜோதி, அண்ணாச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு வருது. சரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இனிஷியலா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நிறைய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாரு. இந்த பொண்ணு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிருது. ஆனா என்ன இன்டென்ஷன் தெரியல. சரி அண்ணாச்சி நம்மளுக்கு கொடுக்குறாரு நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிருது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அண்ணாச்சி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கதான் இதெல்லாம் வாங்கி தராருன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு அண்ணாச்சிக்கு சொல்லிடுது. ஆனா அண்ணாச்சி எவ்வளவோ கம்பல் பண்ணி பாக்குறாரு. அண்ணாச்சி சைட்ல இருந்து நிறைய பேர் போய் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு நோ நோ நோன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வைக்குது. ஏன்னா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னொரு அஃபேர் இருக்கு. அவங்க தம்பி படிக்கிற டியூஷன் வச்சிருக்கிற ஒரு பேர் பாத்தீங்கன்னா சாந்தகுமார். அப்ப பாத்தீங்கன்னா ஜீவஜோதியும் சாந்தகுமாரும் ஓடி போகலாம் பிளான் பண்றாங்க. இதை பார்த்து அண்ணாச்சி கூப்பிட்டு, தம்பி நீ எங்கேயாவது போயிரும், உனக்கு நல்ல பணம் தரேன்னு சொல்லி சாந்தகுமார்கிட்ட அண்ணாச்சி சொல்லியும் சாந்தகுமார் கேட்க மாட்டிக்கிறாரு. அப்போ அண்ணாச்சி என்ன பண்றாருன்னா, டேனியல்னு அவர் கூட வேலை பார்க்குற மேனேஜர் அடியால கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சாந்தகுமாரை நீ கொல்லணும், எப்படியாவது கொண்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப டேனியல் நீங்க சொன்னா மறுபேச்சே இல்ல அண்ணாச்சி நான் கிளம்புறேன்னு சொல்லி போறாரு. அவருக்கு 5 லட்சம் கொடுக்குறாரு. ஆனா இந்த டேனியல் என்ன பண்றாருன்னா, சாந்தகுமாரை பெங்களூருக்கு கூட்டிட்டு போய் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து, தம்பி நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்க, நீ எப்படியாவது ஓடி போய் எங்கேயாவது பொழைச்சுக்கோப்பா, இதெல்லாம் வேண்டாப்பான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. உடனே சாந்தகுமார் ஜீவஜோதி கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி பெங்களூர் வந்திருக்கேன், என்னை இப்படி அண்ணாச்சி அமிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அப்போ வந்து ஜீவஜோதி என்ன சொல்றாங்கன்னா, நீ கிளம்பி வா, நம்ம அண்ணாச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அவர் நம்மளே மன்னிச்சிருவாருன்னு சொல்லி சாந்தகுமாரை கிளம்பி வர சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா அக்டோபர் 24, 2001 இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. அண்ணாச்சி ஒரு ரூம்ல இருக்காரு, 4 பேர் சுத்தி இருக்காங்க. டேனியல் வந்து அப்ப வராரு. அண்ணாச்சி உடனே டேனியல் என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணாச்சி அவனெல்லாம் முடிச்சிட்டான் அண்ணாச்சி, முடிச்சு அவனை எரிச்சிட்டான் அண்ணாச்சி பெங்களூர்லயும் சொல்லும் போது, எரிச்சிட்டியா, ஏய் நீ எப்படிடா கொலை பண்ண, அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொல்லும் போது டேனியல் வந்து எப்படி கொலை பண்ண எப்படி எரிச்சன்னு சொல்லி ஒரு சூப்பரான கதையை ஃபார்ம் பண்ணி அண்ணாச்சி கிட்ட சொல்றாரு. அண்ணாச்சி கதையை கேட்டோன்னே இந்த 4 பேத்தையும் வெளியே அனுப்பிச்சிடறாரு. நீங்க வெளியே போங்கப்பா, நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா கூப்பிடுறேன்னு சொல்லி 4 பேத்தை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க ரூமை விட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ரூம்குள்ள வராங்க. என்னடான்னு சொல்லி டேனியல் திரும்பி இப்படி பாக்குறாரு. அப்படியே டேனியல் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து வேர்க்குது, கண்ணு ரெட் ஆகுது. டேனியல் கோவப்படுறாரு. 2 பேர் வெளியே இருந்து உள்ள வராங்க. ஜீவஜோதியும் சாந்தகுமாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. உடனே அண்ணாச்சி பார்த்து, என்னடா நீ இன்னும் கொலை பண்ணலையான்னு கேட்கும்போது, அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, நான் கொலை பண்ணலன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. இன்னொரு பக்கம் ஜீவஜோதியும் சாந்தகுமாரும், அண்ணாச்சி எங்களை மன்னிச்சிருங்க நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, உடனே ஜீவஜோதியும் சாந்தகுமார் இதுக்கு முன்னாடியே போலீஸ்ல அண்ணாச்சியை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவர் கையோட கூட்டிட்டு போய் அவங்க 2 பேத்தையும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய வெத்து பேப்பர்ல கையெழுத்தையும் வாங்கிட்டு இவங்க 2 பேத்தையும் கார்ல போட்டுட்டு இவங்களோட ஃபேமிலி, அதாவது ஜீவஜோதியோட ஃபேமிலியும் ஏத்திட்டு திருநெல்வேலிக்கு போறாரு. போய் அவருக்கு என்ன டவுட்னா, இந்த சாந்தகுமார் ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கான் ஜீவஜோதின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் ரிச்சுவல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒன்னு பண்றாரு. அந்த பூஜை எல்லாமே நடக்குது. அந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அண்ணாச்சியோட ஆளு சாந்தகுமார் வீட்டுக்கு போய் உங்களை அண்ணாச்சி கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவரும் கிளம்பி போறாரு. சென்னையில அண்ணாச்சி பாத்தீங்கன்னா ஜீவஜோதியை வச்சுக்கிட்டு ஒரு பூஜை பண்றாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாச்சியோட செகண்ட் வைஃபும் இதுல கலந்துக்கிறாங்க. அந்த பூஜை பண்ணும் போது ஜீவஜோதி என்ன நினைக்கிறாங்கன்னா, பரவாயில்ல சாந்தகுமார் தப்பிச்சிருப்பாரு, இனிமேல் எங்க லைஃப்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் அந்த பூஜை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. புருஷன் இறந்துட்டானா அவங்க விதவியா பண்ற பூஜைன்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்ப என்ன சாந்தகுமாருக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி படபடத்து போறாங்க உடம்பு ஃபுல்லா. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஜீவஜோதி பயங்கரமா அதிர்ச்சி
ஆகுறாங்க. எப்படியோ தப்பிச்சு நவம்பர் 2001 போலீஸ் ஸ்டேஷன்ல ஜீவஜோதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னையும் ஹஸ்பண்டையும் டார்ச்சர் பண்றாரு அண்ணாச்சி, ஹஸ்பண்ட் காணும், நீங்க எப்படியாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஜீவஜோதி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா சிஎம்ஆ இருந்தவங்க ஜெயலலிதா. சோ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர சீரியஸா போலீஸ்னால நோட் அவுட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது என்னன்னா, டேனியல்ட்ட மறுபடியும் அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சாந்தகுமாரை இந்த தடவை தப்பிக்கவே கூடாது, நீ கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லும் போது அவரை கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொடைக்கானலுக்கு கார்ல கூட்டிட்டு போற வழியில வேஷ்டி துணி எடுத்து அவரை முகம் ஃபுல்லா கவர் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் கொடைக்கானல்ல புதைச்சிடுறாங்க. இது போலீஸ்க்கு எப்படி தெரிய வருதுன்னா, கொடைக்கானல்ல ஒரு பணம் கிடைக்குதுங்க. அப்ப போலீஸ் அங்க விசாரிக்கும் போது அந்த பணத்தை யாரோ புதைச்சிருக்காங்க, யாரோட அன்னோன் பாடின்னு தெரிய வரும்போது இது சாந்தகுமார் தான் சொல்லி முடிவு பண்றாங்க. அங்க இருந்து அண்ணாச்சி மேல பார்வைகள், மீடியா பார்வைகள் பயங்கரமா திரும்புது. அப்போ அண்ணாச்சியை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எதிரான ஆர்டரும் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, டேனியல், அண்ணாச்சி இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அண்ணாச்சி சும்மா இல்லாம ஹைகோர்ட்ல இதை அப்பீல் பண்றாங்க. ஹைகோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் அண்ணாச்சிக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா 10 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, 10 வருஷம்லாம் உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறோம்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் அப்பீல் பண்றாரு அண்ணாச்சி. சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் கோர்ட், அதுதான் ஃபைனல் ஆர்டர்னே சொல்லலாம். அதுக்கு மீறி எந்த ஆர்டரும் செயல்படாது. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட் சொன்னது கரெக்ட் தான், உங்க எல்லாத்துக்கும் 10 வருஷம் பத்தாது, ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அண்ணாச்சி இதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, என் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, கொஞ்சம் டைம் தாங்க, நான் அரெஸ்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போலீஸ் ஃபோர்ஸை அனுப்புறாங்க. ஆனா அண்ணாச்சிக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லை. 2009 அவர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிடுறாரு. கதையில நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு உச்ச கட்டத்துல புகழை தேடி போயிட்டு இருந்த மனுஷன் ஒரு ஆஸ்ட்ராலஜி பாத்தீங்கன்னா அழிச்ச கதையா ஆயிடுச்சு. எந்த ஆஸ்ட்ராலஜி இவரை வேற லெவலுக்கு கொண்டு போச்சோ அதே ஆஸ்ட்ராலஜி இவரை டவுன்ஃபாலுக்கும் கொண்டு வந்துருச்சுங்க. அதாவது அண்ணாச்சி ஒரு ஆஸ்ட்ராலஜர் பேச்சை கேட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தையே அழிச்சனால என்னென்ன விளைவுகள் அவருக்கு வந்துச்சு. இந்த ராஜகோபால் அண்ணாச்சியோட கதை இதோட முடியுது. மீண்டும் நிறைய ஹாரர் மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸோட நான் வருகிறேன். I am Sriram. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை.